நிர்வாக ரீதியாக உள்ள 120 மாவட்ட செயலாளருக்கு அந்த சுற்றறிக்கையில் வாக்கு சாவடி முகவர்களுக்கான பயிற்சி ஆலோசனைகளை வழங்கணும். தொகுதி முழுவதும் அந்தந்த தொகுதி ஒவ்வொரு மாவட்ட பொறுப்பாளருக்கு உட்பட்ட தொகுதியில் இது போன்ற வாக்குச்சாவடி முகவர்களுக்கான பயிற்சி வழங்கி அவங்களோட ஆலோசனை வழங்கி அதை கருத்தை தலைமைக்கு அனுப்பணும்னு உத்தரவு போட்டிருக்கிறாங்க. ஏன் அப்படின்னாக்கா சட்டமன்ற தேர்தல் இன்னும் கிட்டத்தட்ட 9-10 மாதங்கள்லாம் இருக்குது. ஸோ அதனால் பணிகளை விரைந்து துரிதப்படுத்தணுங்கிறதுக்காக தலைமை உத்தரவு போட்டிருக்கு. அது மட்டும் இல்லை, இந்த சட்டமன்ற தேர்தலை எப்படி எதிர்கொள்வது, மக்களுடைய குறைகளை எப்படி கேட்டறிவது, அவர்களுடைய தேவைகள் என்ன, எங்கெங்கே பிரச்சனைகள் இருக்குது, எந்த பிரச்சனைகள் நம்ம ஆர்ப்பாட்டம் பண்ணணும், பொதுமக்களுக்கு ஆதரவாக நம்ம போராட்டங்களை அறிவிக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் கண்டறிந்து அதை உடனுக்குடன் தலைமைக்கு அனுப்புவதற்கு திரு விஜய் அவர்கள் சுற்றறிக்கை அனுப்பிச்சிருக்காரு. ஸோ இதனால் தமிழகத்தில் இருக்கக்கூடிய 120 மாவட்ட செயலாளருமே தங்களுடைய பகுதிகளை விரைவாக அந்த பணிகளை மேற்கொண்டு வராங்க. அதன் தொடர்ச்சியாக இதெல்லாம் சரிபார்க்கப்பட்டு செப்டம்பர் மாதத்திலிருந்து தமிழகம் முழுவதும் வெற்றி கழக தலைவர் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள இருக்கிறாரு.